அன்பர்களே, இந்த பதிவு காணக்கூடிய நீங்க கண்டிப்பா பாக்கியசாலி தாங்க. முருகப்பெருமானுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. வாங்க சூரசம்ஹாரம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பழமையான ஸ்கந்த புராணம் மற்றும் திருப்புகழ் பாடல்கள் சொல்லும் விதத்தில் இது முருகப்பெருமான் தீய சக்திகளை அழித்து உலகத்தில் தர்மத்தை நிலைநிறுத்திய நாள் தாங்க. நாளைய நாள் சூரசம்ஹாரம் முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நாளாகும். ஒரு காலத்துல சூரபத்மன், சிங்கமுகன், தரகாசூரன் என்ற 3 அசுரர்கள் மகா சிவனிடமிருந்து கடுமையான தவத்தால் வரம் பெற்றார்கள். அவங்க தங்களை யாரும் அழிக்க முடியாத அளவுக்கு வலிமை பெற்றவர்கள். அந்த ஆணவம் பெருகி அவர்கள் தேவர்களை துன்புற்றனர். இந்திரன், அக்னி, வாயு, வர்ணன் யாருக்கும் அமைதி இல்லை. தெய்வங்களை சரணடைந்தது. அப்போது அனைத்து தேவர்களும் மகாவிஷ்ணுவும் பார்வதி தேவியிடம் அணுகி பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்போது பார்வதி தேவி, மகாவிஷ்ணு இவர்களெல்லாம் ஒன்று கூடி சிவபெருமானிடம் முறையிட்டனர். அப்போது சிவபெருமானின் நெற்றிக்கண்ணின் தெய்வீக ஆற்றல் 6 தீப்பொறிகளாக பிளந்து சரவண நதியில் விழுந்தன. அந்த 6 தீப்பொறிகள் 6 முகங்களாக வளர்ந்து ஆறுமுகனாக, அருமுகனாக, கார்த்திகேயனாக உருவானது. அவனை 6 கார்த்திகை கன்னியர்கள், 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். முருகனின் தோற்றம் இவன் தேவர்களின் ஆவலான வேண்டுதலுக்கான பதில்தாங்க. அவன் கையில் வேல், உடலில் ஒளி, இதயத்தில் அன்பு. முருகன் தெய்வ சேனாதிபதியாக நியமிக்கப்படுகிறான். சூரபத்மனுடன் போர்க்களம். முருகன் தன் சேனையுடன் சூரபத்மனின் சிங்கள தீவுக்கு செல்கிறான். பல நாட்கள் கடுமையான யுத்தம் நடக்கிறது. சிங்கமுகன், தரகாசுரன் இருவரையும் வேல் கொண்டு அழித்தார். பின் சூரபத்மன் பல வடிவங்களில் மாறி போரிட்டான். பாம்பு, மரம், மலை, கடல், பறவைகள் எதிலும் அவனை அடையாளம் காண முடியவில்லை. சூரபத்மனின் மாற்றம். இறுதியில் முருகனின் வேல் அவனை துளைத்தது. அவன் இறக்கவில்லை, ஆனாலும் மனம் மாறினான். அவன் சரணடைந்து, நான் உன் அடிமை, உன் கொடியாக, உன் வாகனமாக இருப்பேன் என்கிறான். அந்த நேரத்தில்தான் சூரபத்மன் மயிலாகவும் வாகனம், சேவலாகவும் கொடியாக மாறினான். சூரசம்ஹாரம் அர்த்தம் இது ஒரு போரின் முடிவெல்லாம் இல்ல, இது அகங்காரத்தின் அழிவு, அன்பின் வெற்றி. ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் இருக்கும் சூரபத்மனை, அதாவது கெட்ட எண்ணங்களை முருகன் வேலால் அழிக்கிறார் என்றுதான் அடையாளம். திருவிழாவின் முக்கியத்துவம். முருகர் கோவிலான திருச்செந்தூர், பழனி, மருதமலை ஆகிய பல சிறப்பு வாய்ந்த முருகர் கோவிலில் கந்தசஷ்டி முடிவு நாளில் சூரசம்ஹாரம் என்ற பெயரில் நடத்தப்படுது. அன்று முருகப்பெருமானின் வேல் அசைவுகள் அசுரனை வெல்லும் காட்சி அழகானதாக காணப்படும். இதுதாங்க சூரசம்ஹாரத்தின் முழு விளக்கமும். நான் உங்களுக்கு மிக எளிமையாக புரிகிற விதத்தில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம தமிழ் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்கும். இதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்கிற உண்மையான அர்த்தம். முருகன் அன்பின் வடிவம், அறிவின் ஒளி. அவன் சிவனிடம் இருந்து ஆற்றலை எடுத்தவன், பார்வதி அம்மனிடம் இருந்து கருணையை எடுத்தவன். அதனால தான் அவன் முழுமையான தெய்வம். அன்பும் அறிவும் சேர்ந்து பரிபூரண சக்தி. வேல் வேல், வெற்றிவேல் முருகா, அரோகரா. மேலும் ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி.